காக்காவும் குருவியும் பற்றிய ஒரு சிறு நல்ல குழந்தைகள் கதை இது. ஒரு நாள் காக்கா மற்றும் குருவி இருவரும் நட்புடன் வசித்து வந்தனர். குருவி நல்வழிகளில் நடந்து கொண்டவள், ஆனால் காக்கா சுறுசுறுப்பானதும் தந்திரமானதும் ஆக இருந்தது. ஒரு நாள் குருவி மிகவும் சுவையான சாதத்தை சமைத்து வைத்தது. சுவாசத்தில் அதன் மணம் பறந்தது. காக்கா அந்த மணத்தை தூண்டு விரும்பி குருவியிடம் தன் பகுதி தருமாறு கேட்கின்றது. குருவி சிரித்து, இது என் தானியத்தைக் கொண்டு சமைக்கப்பட்டது. உன் பகுதி வேண்டுமென்றால் நீயும் உன் தானியத்தை கொண்டு வர வேண்டும் என்றது. ஆனால் காக்கா தனது சிறு தந்திரத்துடன் குருவியின் கவனத்தை திசை திருப்பி ஒரு முட்டையை எடுத்துச் சென்றது. குருவி இதனைக் கண்டு மிகுந்த துன்பத்தில் உளறியது. ஆனால் அந்த முட்டையை காக்கா தவறுதலாக ஒரு காளமரத்தின் மேல் கைவிட்டுவிட்டது. முட்டை உடைந்து விழ அதிலிருந்து ஒரு தானிய செடியாக முளைத்தது. குருவி தன் மகிழ்ச்சியில் அறிவியல் முறையிலும் எதையும் பகிர்ந்து வாழ வேண்டும் என்ற தர்மத்தை உணர்ந்து கொண்டது. காக்காவும் தனது தவறுகளை உணர்ந்து மீண்டும் குருவியுடன் நல்நட்பை பேணிக் கொண்டது. கதை நியாயம். தந்திரத்தால் மட்டுமல்ல, நேர்மையுடன் வாழ்ந்தால் மட்டுமே நல்ல வாழ்க்கை கிடைக்கும். காக்காவும் குருவியும் நீண்ட கதை. ஒருநாள் காக்காவும் குருவியும் சேர்ந்து உணவு தேடி சென்றனர். குருவி எப்போதும் உழைத்து சோறையும் தானியங்களையும் சேகரிக்க முயல்கிறது. காக்கா சோம்பலாக இருந்தாலும் தந்திரத்தில் புத்திசாலியாக இருக்கிறது. அந்த நாள் வெயில் கடுமையாக இருந்தது. குருவி பலமுன்பாகவே தானியங்களை சேகரிக்கத் துவங்கிவிட்டது. காக்கா வெயில் பார்த்து சோர்வாக ஒரு மரக்கிளையில் அமர்ந்து, குருவி, நீ யாருக்காக இந்த அளவுக்கு உழைக்கிறாய்? தினமும் உழைக்க வேண்டிய அவசியமில்லாமல் பறவைகள் சுதந்திரமாக வாழலாம் என்றது. குருவி சிரித்து, இன்று உழைக்காமல் நாளைக்கு சாப்பிட முடியாது காக்கா. நீயும் உண்மையாக உழைத்தால் எளிதில் உணவைக் கொணரலாம் என்றது. இரண்டாம் நாள் ஒரு ஆற்றுக்கரையில் குருவி தானியங்களைத் தேடிக் கொண்டிருந்தது. காக்கா அதை தூரத்தில் இருந்து பார்த்து தன் மூளையை தாண்டி ஒரு திட்டத்தை வைத்தது. நான் நேராக குருவியின் தானியங்களை திருடிவிடலாம் என்று முடிவு செய்தது. அந்த இரவு குருவி தன் குடிலில் தூங்கிக் கொண்டிருந்தது. காக்கா அமைதியாக வந்து தானியங்களை எடுத்துக்கொள்ள முயற்சிக்கிறது. ஆனால் தற்செயலாக குருவியின் சின்ன குடில் ஆடிவிட குருவி கண் விழித்துக் கொண்டது. காக்கா, என்ன செய்கிறாய் என்று குருவி கேட்டது. காக்கா திகைத்து, அப்பாவி குருவி, நான் வெறுமனே இங்கு ஓய்வெடுக்க வந்தேன் என்றது. குருவி சிரித்து, காக்கா, உழைப்பில்லாமல் எந்த உணவும் கிடையாது. உன் சோம்பலாகிய வாழ்க்கை ஒரு நாள் உன் முழு வாழ்வையும் சீர்குலைத்துவிடும். நீ உழைத்தால் மட்டுமே உண்மையான மகிழ்ச்சி கிடைக்கும் என்றது. அதன்பின் காக்காவுக்கு உண்மையாக உழைப்பின் மதிப்பு தெரிந்தது. அது குருவியுடன் சேர்ந்து உணவு தேடி உழைக்கத் துவங்கியது. கதை நியாயம். உழைப்பின் மூலம் மட்டுமே நிம்மதி, மகிழ்ச்சி மற்றும் வளமான வாழ்க்கை கிடைக்கும். சோம்பலுக்கும் சுருட்டலுக்கும் இடமில்லை. குருவியும் காக்காவும் பழக்க வழக்கத்தில் மாறுபட்டவர்கள். குருவி எப்போதும் உழைத்து சோறை பதுக்கி வாழ்கின்றது. ஆனால் காக்கா சோம்பலாக இருந்தாலும் புத்திசாலியாக, வேகமாக உணவைக் காண்பதில் திறமையானது. ஒரு நாள் குருவி மிகவும் சுவையான பாயசம் சமைத்து அதை ஒரு மடியில் ஊற்றியது. சோறு சூடாக இருந்தது. அது குருவிக்காகவே தனியாக பதுக்கப்பட்டது. காக்கா அந்த மணத்தைக் கண்டு மோகப்பட்டு சுவையாற்ற வர விரும்பியது. அப்பொழுது காக்கா தன் அறிவைக் கொண்டு குருவியை திசை திருப்ப முயற்சித்தது. அது குருவியிடம், குருவி சகோ, உன் பின்புறத்தில் ஒரு பெரிய புழு உள்ளது. அதை நீக்கிவிடு. இல்லையெனில் அது உன் கோட்டையை உடைத்துவிடும் என்றது. குருவி அச்சத்தில் திரும்பி பின்புறம் பார்ப்பதற்குள் காக்கா பாயசத்தை சாப்பிட ஆரம்பித்துவிட்டது. ஆனால் பாயசம் வெகுவாக சூடாக இருந்ததால் காக்காவின் வாய் காய்ந்தது. அது கதறி ஓடிவிட குருவி சிரித்துக்கொண்டே பாயசத்தை மீண்டும் பத்திரமாக வைத்தது. அதற்குப் பிறகு குருவி காக்காவிடம், சொல்லும் நேர்மையானது என்னவோ சுவைமிக்கதும் நிலையானதுமே. எப்போதும் உண்மையுடன் வாழ்ந்து பார்க்க வேண்டுமே என்றது. தீர்மானம். தந்திரத்தால் ஒரு சில நேரங்களில் வெற்றி கிடைத்தாலும் அது நீடிக்காது. நேர்மை மட்டுமே பன்முக நன்மைகளைத் தரும். காக்கா மற்றும் குருவி. மற்றொரு நல்லபடியான கதை. குருவி எப்போதும் உழைப்பாளியாக இருந்தது. அது தினமும் தானியங்களைத் தேடி சேகரித்து தன் குடிலில் பாதுகாப்பாக வைத்துக் கொண்டிருந்தது. காக்கா அழகான கரிய தோற்றத்துடன் இருந்தாலும் சோம்பேறியாகவும் தந்திரமாகவும் இருந்தது. ஒரு நாள் குருவி தன் வீட்டின் வாசலில் சில தானியங்களை உலர்த்திக் கொண்டிருந்தது. காக்கா அதை பார்த்துவிட்டு, இந்த தானியங்கள் மிகவும் சுவையாக இருக்கிறது. அதை சாப்பிட என்னை அனுமதிக்க முடியுமா என்று கேட்டது. குருவி நன்றியுடன், நீயும் உழைத்து
உனது தானியங்களை சேகரித்து வைக்க வேண்டும். நான் உன் பகுதியை தர விரும்பினாலும் உழைப்பின் முக்கியத்துவத்தை நீயும் உணர வேண்டும் என்றது. ஆனால் காக்கா குருவியின் நியாயமான வார்த்தைகளைப் பொருட்படுத்தாமல் தன் புத்தியைக் கொண்டு அதை மயக்க முயற்சித்தது. அது குருவியைப் பார்த்து, குருவி சகோதரி, உன் பின் மூட்டையில் ஒரு பெரிய புழு உள்ளது. அதை காய்ந்துவிடு, இல்லையெனில் அது உன் தானியங்களைச் சாப்பிடும் என்றது. குருவி தன் தானியங்களை பத்திரமாக்க ஆவலுடன் திரும்பி பார்த்தபோது காக்கா சில தானியங்களை பறித்து கொண்டு ஓடிவிட்டது.